ஏய் பாப்பா
உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். सुखित परिपूरणने मातनुगा देवसुदने गूगलियलियवाननது மகவென வந்தருள் மறைமை குருவாகிய நலங்கள் பல புரிந்தாய் மகனே மகனே முப்பது வெள்ளி காசு புனையே விற்பனை செய்த யூதாஸ் புத்தி கொடுத்ததற்கடுவேனோ அப்பொழுதே யூதர் ஜனம் அடங்கு புலி போல் திரண்டு அணுகி வளைத்ததற்கழுவேனோ மகனே மகனே சிரமிசை முள்முடியை இருத்தி பரிகாசராஜனென்று
இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த காட்சியானது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு ஒரு காட்சியாக உங்க மத்தியிலே இது நடித்து காட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக தோன்றி மனிதனுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆதி பெற்றோர் செய்த பாவம் அது மாத்திரமல்ல, புத்தி விவரம் தெரிந்ததுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய எல்லா சாபங்களுக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பலியானார். பிரியமானவர்களே, இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, ஒரு மன மாற்றத்துக்கு உண்டான காரியத்தை உங்க மத்தியிலே சொல்லும்படியாகத்தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஆதி பெற்றோர் செய்த அந்த பாவம் இன்றைக்கு ஒரு மருத்துவ இடத்துல நம்ம போவோமானால் ஒரு வியாதியை சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இது உங்களுடைய பெற்றோருக்கு இருக்குதா அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்குதா என்று சொல்லி. ஒரே விதமான சம்பவம் தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்குமானால் அதுதான் சாபம். யாரோ செய்த ஒரு மீறுதலின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு சாபங்கள் உண்டாக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக வழி வழியாக வரக்கூடியதுதான் சாபம். அதுபோலதான் ஆதி பெற்றோராகிய ஆதாமி ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தம் சாபம், பாவத்தின் நிமித்தம் சாபம் உண்டானது. அந்த சாபம் தொடர்ச்சியாக வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு பிறக்க போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாபம் இருக்கிறது. இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஒருவேளை நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன அவ்வளவு விலையுயர்வு பெற்ற ரத்தம் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த பூமியில மனிதனாய் பிறக்கிற எல்லாருக்கும் பாவம் உண்டு. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு பிறப்பு. அந்த பிறப்பின் நிமித்தம் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம ஒரு விடுதலை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல இப்படி சாட்சியாய் சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்க மத்தியிலே சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு சரியான ஒரு குடிகாரர். அவர் எப்பொழுதும் குடிக்கக்கூடியவர், அது மாத்திரமல்ல புகைக்கக்கூடியவர், வாங்குகிற சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் அது குடித்து செலவழிக்கக்கூடியவர். நான் ஒரு பிள்ளையா என் குடும்பத்தில் பிறந்தாலும் எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது குடிக்கிறது, வீட்டிலே சண்டை சச்சரவு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தாயார் போகாத இடங்கள் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு காரியம் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஓடி போய் அந்த காரியத்தை செய்து விடுவார்கள். போகாத யாத்திரைகள் கிடையாது, எல்லா இடமும் ஓடணும். இதுதான் ஒரு காரியம் கிடையாது. எங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆகவே தெருக்களில் நின்று ஒரு மனிதன் இப்படியாய் சொன்னான், நீ தேடுகிற நிம்மதி, நீ நாடுகிற விடுதலை நான் போதிக்கிற இயேசுவால கொடுக்க முடியும், நான் சொல்லுகிற இயேசுவால கொடுக்க முடியும் என்று சொன்னான். அவனை அற்பமாக எண்ணினோம், ஏளனமாக பேசினோம். அருமையானவர்களே, எங்களுடைய வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என் தாயாரும் அப்படியாய் ஓடி போய், ஐயா என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, தொடர்ந்து சாபத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணினாலும் ஒரு பொத்தான பைகளில் போடுகிறோம், ஒரு மீதியான துணிக்கைகள் எடுக்க முடியவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில வியாதி, தொடர்ந்து வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து போய் நிற்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்னான், அருமையான சகோதரியே, நீ யார் நான் யார் என்பது எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்லுகிற காரியம் என் இயேசுவால் வியாதியை நீக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டவனாய் இருந்தான். அவன் தெருக்களிலே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி அவன் அந்த சத்தங்களை கேட்ட மாத்திரத்திலே அருகில் இருக்கிறவர்களை கேட்டான், என்ன சத்தம் என்று சொல்லி. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாக இயேசு வந்திருக்கிறார், நம்மளுடைய கிராமத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், இந்த வழியாகத்தான் போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் ஓடி வந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பித்தான். அருகிலே நின்றவர்கள் அவனை அதட்டினார்கள், அவனுடைய சத்தம் போட விடாதபடி அதட்டினார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய சத்தத்தை குறைக்கல, அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். அப்படி கூப்பிட ஆரம்பித்தது நிமித்தம் என்ன தெரியுமா, இயேசு நின்று அவனுடைய சத்தத்தை கேட்டார், தன்னுடைய அருகாமையிலே வர சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். இயேசு அவனுடைய கண்களை தொட்டு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் ஒரு பரிபூர்ண ஒரு சுகத்தை பெற்றவனாய் காணப்பட்டான். இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது என்னுடைய தாயார் அந்த நாளிலே ஒரு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு வாரும், ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கிறோம், ஒரு சந்தோஷம் இல்லாதபடி இருக்கிறோம், சம்பாதித்து பொத்தன பைகளில போடுகிறோம், சம்பாதிக்கிற எல்லாவற்றையும் வியாதிக்காய் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே,
அநேகரால் அற்பமா எண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறவே எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்த பொழுது இந்த இயேசு இன்றைக்கு இரவு உன்னுடைய சாபத்தை நீக்குகிறார், இயேசு இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்று சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தையை கேட்டு என் தாயாரும் ஒப்பு கொடுத்தார்கள். குடிகாரனாய் இருந்த என்னுடைய தகப்பன், பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்து நின்றவர், எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லி கூட விட முடியாத அந்த குடிப்பழக்கத்தை, எத்தனையோ சொந்த பந்தங்கள் சொல்லி கூட விட முடியாத குடிப்பழக்கத்தை, என் தாயார் சொல்லி விட முடியாத குடிப்பழக்கத்தை, என் தகப்பனார் சொல்லி விட முடியாத அந்த குடிப்பழக்கத்தை விட கர்த்தர் உதவி செய்தார். காரணம் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினபடியினால இன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடிப்பழக்கத்தை இல்லாதபடி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு திருமணமாகி எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த இடத்துல சாட்சியாக கூட அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எங்களுக்கு செய்த அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு செய்த அந்த சமாதானத்தை, தந்த சமாதானத்தை உங்களுக்கும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வரலையா, ஒருவேளை பல காரியங்களை குறித்து கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சமாதானம் இல்லாதபடி இருக்கிறீர்களா, சந்தோஷம் இல்லாதபடி இருக்கிறீர்களா, ஒரு நிம்மதி இல்லாதபடி இருக்கிறீர்களா, சம்பாதித்து பத்தலான பைகளிலே போட்டு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, நீ யாராய் இருந்தாலும் இந்த இரவு வேளையிலே இயேசுவே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி நீ கூப்பிடுவாயானால் இயேசு இன்றைக்கு உன் வீட்டிற்குள்ள வர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உன் வீட்டிற்கு வர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு வழியிலே போகும்பொழுது சகேயு என்கிறதான ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவன் குள்ளனாய் இருந்தபடியினால அந்த கூட்டத்தின் நடுவிலே போய் பார்க்க முடியல. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிற வழியில ஒரு மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசு இந்த வழியாக தானே வருவார், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசு அந்த வழியாய் கடந்து வரும்பொழுது அவன் ஏறி இருந்த மரத்தின் அருகே சென்று, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசுவோ அவன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட பேசினார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் இயேசுவே என் வீட்டிற்கு வாரும், என் வீட்டிலே ஒரு சமாதானத்தை தாரும், என் வீட்டிலே ஒரு சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி கூப்பிடுவீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டிலே வந்து ஒரு சமாதானத்தை தவற வல்லவராய் இருக்கிறார். காரணம், என் இயேசு ஒரு சமாதான காரணர். என் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் இயேசுவான நிச்சயமாய் உன் குடும்பத்திலே சமாதானத்தை தர முடியும். உன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க என் இயேசுவான முடியும். இயேசு மரித்தவராய் அல்ல, அவர் மரித்தவராய் அல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தேன், இதோ சதா காலமும் நான் ஜீவிக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உயிரோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் அவர் ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதத்தில் அவர் வருகை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகி அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே, ஒருவேளை நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பாடுபட்டவராய், பலியானவராய் அல்ல, நியாயாதிபதியாய் வரப்போகிறார். என் இயேசு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என் இயேசு வரத்தான் போகிறார். அருமையான சகோதரா, இந்த இரவு வேளையிலே நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் இயேசு வரப்போகிறார். என் இயேசு வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வெள்ளாடுகிற செம்மறியால் வேலை என்பதை பிடிப்பதற்காக, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக, நியாய தீர்ப்பை தரும்படியாக என் இயேசு வரப்போகிறார். என் இயேசு வரப்போகிறார். அருமையான சகோதரா, இதுவே ஒரு எக்கால சத்தம், இதுவே மனந்திருமையின் சத்தம். மனந்திருமை, உன் பாவத்தை விட்டு மனந்திருமை, உன் சாபத்தை விட்டு மனந்திருமை, உன் அக்கிரமத்தை விட்டு மனந்திருமை. என் இயேசு வரப்போகிறார். அவர் வருகையிலே நீ கைவிடப்பட்டு கைவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த இரவு வேளையிலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறோம். என் இயேசு வரப்போகிறார். ஐயா, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
அருமையானவர்களே, ஒருவேளை இந்த இரவு வேலையில எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவே எனக்குள்ள பாரு, என் பாவத்தை மன்னியும், என் வேதனைகளை வெளியில சொல்ல முடியல, என் சாபத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவே எனக்கு ஒரு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நீ கூப்பிடுவாயினால் இந்த இரவு வேளையிலே ஒரு சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டு கடந்து செல்வாய். ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தினது போல இந்த இடத்துல நடத்துகிறது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தந்தவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு தான் இந்த இடத்துல நாங்கள் நின்று பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். வெறுமையாய் பிரசங்கிக்கல ஐயா. இந்த இடத்துல இருக்கிற வாலிப தம்பிகளுடைய நிலைமைகள் எல்லாம் அதுதான். இன்னைக்கு வாலிப தம்பி இன்னைக்கு எங்கெங்கயோ போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவை அறிந்தவர்களாய், தாங்களுக்கு அன்று கொண்ட அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய வாலிப பிரயாயத்தில் கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த கிராமம் இயேசுவை சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடத்திலே நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த கிராமத்தினுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தரும்படியாக எங்க மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரன் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்க மேலும் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய திருச்சபையானது லால்குடி பகுதியிலே பரமசிவபுரத்திலே பவர் கிறிஸ்டியன் அசம்பிளி என்கிறதான ஒரு திருச்சபையில பரமசிவபுரத்திலே 4th கிராஸிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரன் அவர்களை ஜெபிப்பார்கள். அல்லது உங்களுக்காக ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவீர்களானால் எங்கள் முன்பதாக வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் அருமையான எங்கள் சகோதரிகள் அருமையாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்களுக்காக அவர்கள் அவங்க ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சகோதரன் உங்களுக்காக அவர் ஜெபிப்பார்கள். எல்லா கண்களையும் மூடலாமா? இருக்கிற இடங்களில் எல்லா கண்களையும் மூடி தயவு செய்து கண்களையும் மூடுங்க. வாலிப தம்பி தங்கச்சி அருமையான தாயை தகப்பனே கண்களை மூடுங்க. உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்தமும் திருமதி நல்ல தகப்பனே, இந்த நாளை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பாவுடைய பாடுகளை ஒரு நாடக வாயிலாக இந்த ஜனங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். தகப்பனே, சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் இப்படியாக ஒரு கிராமத்திலே போய் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தீர் என்று நாங்கள் கேள்விப்பட்டு வாசித்திருக்கிறோமே. அதே போல இந்த நாளிலும் கூட இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் அற்புதங்களை செய்வீராக. அவர்கள் பலவீனங்களோடு இருந்தால் அவர்கள் சுகம் அடைவார்களாக. அவர்கள் பிரச்சனையோடு கலக்கத்தோடு இருந்தா ஏசப்பா அவங்களுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க, ஆறுதலை நீங்க தாருங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில இந்த சத்தமானது ஒரு ஆண்டவரே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணட்டும். அவங்க இருதயத்தை நீர் தொடுவீராக. நீரே மெய்யான ரட்சகர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். நீர் இப்படி அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.